அவரே பலியானார். அன்பிற்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறர் நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். பாருங்கள் வாருங்கள் ஆலயம் பாருங்கள், அனைவரும் பாருங்களே. பாருங்கள் வாருங்கள் ஆலயம் பாருங்கள், அனைவரும் பாருங்களே. அனைவரும் பாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே இற்றை வரைக்கும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். எங்களுடைய வாழ்விலே நன்மைத்தனங்களாலே எங்களுடைய வாழ்வை அணி செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்திட்டே வரைக்கும் வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நன்மைத்தனங்களுக்காக அவர் காட்டிய அன்பிற்காக இரக்கத்திற்காக சிறப்பாக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இனிமேல் இந்த நாளிலே சிறப்பாக தங்களுடைய பிறந்த தினங்களையும் திருமண ஆண்டு நாள்களையும் நினைவு கூறுவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான விதத்திலே வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் நினைவு கூறுவோம். ஆண்டவர் நல்ல மருத்துவனாக இருந்து அவர்களுடைய நோய் நொடிகளை தொட்டு குணப்படுத்தி நிறைவான வாழ்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பாக இன்றைய நாளில் இறந்து போனவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இரக்கத்தின்படி தம்முடைய நித்திய சம்பாவனை அவர்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இனிமே இந்த நாளிலே நீண்ட பயணங்கள் மேற்கொண்டு இருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். பயணங்களிலே ஆண்டவர் வழித்துணையாக இருந்து அவர்களுடைய பயணங்கள் பாதுகாப்பான பயணங்களாக அமைய ஆண்டவர் அருள் பாலிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இன்னும் எங்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். எங்களுடைய நாட்டின் அமைதிக்காக உலக அமைதிக்காக மன்றாடுவோம். அத்தோடு யார் யாரெல்லாம் எங்களிடம் செப உதவி வேண்டி நின்றார்களோ அவர்களையும் இந்த பலியில் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட எங்களுடைய வாழ்விலே இருக்கிற தகுதியினங்கள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையாலும் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனாலும் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதனம் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16
இறை வசனங்கள் 22 முதல் 34 நிறைவு பெற. அந்நாள்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தனர். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். இரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138. உங்கள் பல்லவியாக 7C. உங்கள் பதிலாக, ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக பேரையும் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு. கைவினை பொருளை கைவிடாதேயும். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர்.
துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறைவசனங்கள் 5 தொடங்கி 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள்ளவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்லுவது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்களது கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உன்னதத்திற்கு ஏறி செல்லும் முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு இன்னமொருவரை பற்றி சில வாக்குறுதிகளை கொடுக்கிறார். துணையாளர், நான் போன பின்பு உங்களுக்கென்று சொல்லி துணையாளரை அனுப்புவேன். அவர் உங்களை வழிநடத்துவார். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானது என எடுத்து காட்டுவார். உங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு ஏறி செல்லும் முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். நான் போனால்தான் இன்னுமொருவர் உங்களுக்கு வருவார். நான் போகவில்லை என்று சொன்னால் அவர் வரமாட்டார். அவர் வந்துதான் உங்களை வழி நடத்துவார். நிறையுண்மையை நோக்கி வழி நடத்துவார். நீதியை நோக்கி வழி நடத்துவார். பாவம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பார். அவர்தான் உங்களுடைய துணையாளர், தூய ஆவியானவர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு வாக்குறுதி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய வருகை, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவிற்கு அடுத்த ஞாயிறு நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். சிறப்பாக தூய ஆவியானவரை பற்றி நாங்கள் தியானிக்க, சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய முதன்மையான பணி வழி நடத்துதல். நாங்கள் சீடர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் தெரியும். ஆண்டவர் இயேசுவை மலை போல நம்பி இருந்தவர்கள். நாங்கள் சில கற்பனைக்குள்ளே போய் அவர்களுடைய மனநிலைகளை நாங்கள் பார்த்தால் தெரியும். எப்படி அவர்கள் குழம்பி போய் இருப்பார்கள் என்கின்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். ஆண்டவர் இயேசுவை நம்பியிருந்தார்கள். கொல்லப்பட்ட பின் சீடர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு சிலர் சில கதைகளை சொன்னார்கள். தாங்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டதாக சொன்னார்கள். மரணத்தில் நின்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி சொன்னார்கள். ஆண்டவர் சிலருக்கு காட்சி கொடுத்தார், சிலருக்கு தோன்றினார், சிலரை வெளிப்படுத்தினார். ஆனால் சீடர்களாலே அந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் இயேசுவை இனம் கண்டு கொண்டாலும் அவர்கள் முன்னோக்கி தங்களுடைய பணியை செய்ய இயலாமல் அவர்களுடைய எண்ணங்கள் தடையாக இருந்தன. இந்த தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னேற்றத்திற்கு பின் இந்த தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து வேகத்துடன் அவர்கள் பணியாற்ற அனுப்பப்பட இருக்கிறவர் தான் அந்த துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற உண்மையையும் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி வாசகத்தில் எங்களுக்கு முன்னாலே வைக்கிறார். தூய ஆவியானவருடைய வருகைக்காக நாங்கள் செபிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த உலகத்திலே இருக்கிறது. அவர்கள் முன்னேற்றம் அடைந்தாலும் இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நற்கருணையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இறைவார்த்தைகளூடாக ஆண்டவர் இயேசு அதனுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயற்கையிலே உறைந்து இயற்கை நிகழ்வுகளூடாக ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வெளிப்படுத்தலை நாங்கள் உணர்ந்து கொண்டு தூய ஆவியானவருடைய வருகைக்காக நாங்கள் மன்றாடி அவருடைய வல்லமையோடு உண்மையினுடைய அந்த வழியிலே நடக்கிற அருளாற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிறப்பாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். தூய ஆவியானவர் துணையாளர் எங்கள் ஒருவரையும் ஆட்கொண்டு இந்த உலகத்திலே எங்களுக்கு முன்னாலே விரிந்து கிடக்கிற சிந்தனைகளை நாங்கள்
அறிந்து கொண்டு உண்மையாகவே ஆண்டவருடைய திட்டத்தை இவற்றினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிற ஞானத்தையும் வல்லமையையும் அந்த தூய ஆவியானவர் எங்களுக்கு தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். உயிர்ப்பின் ஒளியில் எம்மை நிரப்புபவரே இறைவா, திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தூய ஆவியின் ஆலயங்களாக திகழ்ந்து தூயாவியின் கொடைகள் மற்றும் கனிகளை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படி மக்களை வழிநடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவங்களுக்கு கழுவாயாக வந்த இறைவா, இளைய தலைமுறையினர் இவ்வுலக மாய கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு பாவத்தில் மூழ்கிவிடாமல் உமது வாழ்வு தரும் வார்த்தைகளை தியானித்து உமக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரே மகனை எமக்கு உணவாக அளித்த இறைவா, குடும்பத்தினர் அனைவரும் நிலைவாழ்வு தரும் அன்பு உறவில் நிலைத்து உலக காரியங்களிலிருந்து விடுபட்டு புதுவாழ்வு பெறவும் உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிற்கு ஒளியாய் விளங்கும் இறைவா, மலிந்து வரும் தீமைகளின் ஆதிக்கம் எம்மை பற்றி கொள்ளாமல் எமது மனச்சாட்சியை மாசுபடுத்தாமல் நாம் ஒளியின் மக்களாக பிள்ளைகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்களுடைய கண்களை நாங்கள் மூடி சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமையுள்ள நல்ல தகப்பனே இறைவா, இந்த பலியிலே ஆண்டவர் எம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மை அணுகிடுமளி அவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். உண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய், உண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். உம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலோன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாய் இறங்குகின்றோம், முழு முதல் தலைவாய் இறங்குகின்றோம். உம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம், அன்பின் பலியாய் ஏற்பாய். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய், அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, இந்த பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திரு உடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவருமிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவதாக. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இந்த புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்விலும் அது அருள் உதவியை அளித்து என்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.